பார்த்தோம். இப்போ நாம இருக்கிறது வந்து ஒரு ஃபிலிம் யூனிட். இங்க வந்து ஏதாவது நடிகர் கிடைக்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க. அட நம்ம செல்ல பிரகாஷ் ராஜ் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்ல என்ன வேணும்? சார் இந்த மாதிரி உலகம் அழியும் சொல்லிருக்காங்க. இது உங்களோட கருத்து? அது எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். வந்த விஷயத்தை சொல்ல சீக்கிரம். உலகம் அழியும் சொல்றாங்க சார். சொல்ல சீக்கிரம். டைம் ஆயிட்டு இருக்கு. அதான் உங்களோட இந்த உலகம் அழியுங்கிறத வந்து விஞ்ஞானிகள்லாம் கணிச்சிருக்காங்க. பேசாத ஹலோ சொல்லோ இருக்கியா? பயப்படாத. ஒண்ணு இல்ல பேசாத நீ பேச. ஏய் செல்ல உயிரோட தான் இருக்கு. ஏடா அழிஞ்சு போச்சடா. பேசாத. செல்லத்தை பத்தி கேக்கல, உலகத்தை பத்தி கேட்டா. ஏ செல்லத உலகம் அது அழியாது. விடமாட்டாத. பேசாத நீ. இது தனலட்சுமி கோட்டடி. ஒண்ணு பண்ண முடியாது. பிரகாஷ் ராஜ் சார் என்ன சொல்றாங்கன்னா தனலட்சுமி இருக்கிற வரைக்கும் உலகம் அழியாதுன்றாரு. அடுத்தவங்கள்ட்ட கேட்போம். அவரை பார்த்தா எம்ஜிஆர் ரசிகர் மாதிரி தெரியுது. அங்க ஆடிட்டு திரிகிறாரு. அவர்கிட்ட கருத்து கேட்போம். தம்பி சொல்லுங்கப்பா. உங்க பேர் என்ன? ஏன் பேராப்பா தெரியா உனக்கு? ராமச்சந்திரனா சொன்ன? எம்ஜிஆர். உன்ன நாட்டுக்கு ஒரே தலைவர் அவர்தான்ப்பா. அவர் தெரியா உனக்கு? தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி உலகம் அழியுன்னு சொல்றாங்க. என்னது? யாரப்பா சொன்னது? விஞ்ஞானிகள் ஏதோ டிவியில கத்திட்டு கிடக்காங்க. அப்படியா? என் தாய் குலத்தை நான் காப்பாற்றியே வேண்டும். நான் வருகிறேன்ப்பா. ஹலோ சரி, நம்ம கிடைச்சது அவ்வளவுதான். வாங்க வேற யாராவது கிடைக்கிறாங்களா பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம மாதர் சங்கம். நில்றா பிக்கரை பார்த்துட்டு ஓடுங்க. அப்புறம் கிடக்கல. மாதர் சங்கமே வந்திருக்கீங்க. தலைவியா இது மாதிரி உலகம் அழிய போகுதுன்றாங்க. உங்க கருத்து என்ன? வாங்க எப்பயாவது எங்க ஞாபகம் வந்தது. வாழும் போதே எங்க நிம்மதியா வாழவில்லை. சாகும் போதாச்சும் எங்க கோரிக்கையா? எந்த கோரிக்கை? எங்களோட முதல் கோரிக்கை சொல்லுங்க. உலகம் அழியும் போது பொண்ணுங்களோட அழகுக்கு எந்த பக்கமும் வரக்கூடாது. அதனால எல்லாருக்கும் கவசம் வாங்கணும் கேட்டுக்கிறோம். ஆமா, இப்ப கர்ண பரம்பரை கவசம் வாங்கி கொடுக்கணும். அடுத்து சொல்லுங்க. எங்களோட ரெண்டாவது கோரிக்கை சொல்லுங்க. பொண்ணுங்களோட மனசு தங்க மாதிரி. அதனால சாக போற எல்லா பொண்ணுங்களுக்கும் 10 பவுன் தங்க நகை இலவசமா தரணும். கர்ணகிட்ட போய் கேட்டுங்க. அடுத்த கோரிக்கை. உலகம் அழியும் போது இலவசமா பொண்ணுங்க கஷ்டப்படாம சாகிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். போதும் நிறுத்து. என்ன ஃபோக்கஸ் பண்ண மாட்டியா? ஃபோக்கஸ் பண்ணடே. சரி ஓகே, உலகம் அழியறதெல்லாம் கிடக்கட்டும். நம்ம ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா பேசலாம். சொல்லுங்க. ஷகிலா பத்தி பேசலாமா? பேசலாங்க. டேய் என்ன ஓவரா பேசுற? இது லைவ் ஷோ. முதல்ல வந்த விஷயத்தை பத்தி பேசு. லைவ் ஷோ. சரி ஓகே. என் தலைவி கொள்கையை பத்தி பேசலாமா? இது டுபா கூறுங்க. குடுத்த டயலாக் கூட எக்ஸ்ட்ராவா பேசிக்கிட்டு இருக்கு. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு விட்ட போடும். இதோட சீனே இப்படிதாங்க. என்னடி என் தலைவி மேல கை வைக்கிற? ஹலோ. ஏய் என் தலைவியை தள்ளி விடுறா நீ. அடச்சி நிறுத்துங்க. இவெல்லாம் பலாத தலைவி பேச மாட்டீங்க. அடிங்கோ. பாத்தீங்க குடும்ப குத்து வரைக்கும் நினைச்சா கும்மா குத்துங்க. எப்பா So that is how women are these days. Now a reporter decides to do his job with utmost sincerity and he gets appointment to meet well-qualified scientists. Since Sai Ganesh is busy with his schedule in India, he sends his assistant Mr. Naveen Tej to Geneva for the interview with scientists. Let's see how he questions them regarding the end of this year. தம்பி கேமராமேன் ஃபோக்கஸ். உலகத்துல இப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்கிற டாபிக் வந்து உலகம் அழிய போகுதுன்னு. அது வந்து சில பேர் கிட்ட கேட்டாச்சு. அப்போ வந்து நம்ம ஏதோ ஒழுங்காக கிடைக்கல. அதனால சயின்டிஸ்ட் கிட்ட கேட்போம். இப்போ நம்ம கிட்ட 2 சயின்டிஸ்ட் இருக்காங்க. அதுவும் ஜெனீவாவில். இவர் வந்து மிஸ்டர் சயின்டிஸ்ட் ஆண்டி ஆர்டன் அண்ட் இவர் சயின்டிஸ்ட் ஃப்ரம் யூஎஸ் மிஸ்டர் ராக். முதல் கேள்வி வந்து நம்ம சயின்டிஸ்ட் ரஷ்யா ஆண்டி ஆர்டன் கிட்ட கேட்போம். Sir, are there any threats to Earth in 2012 as the internet has been telling about the predictions that Earth will end in 2012? Yeah, it's been going on now for 1.4 billion years, and they're really trying for over there. சத்தியமா ஒன்றும் புரியல. இவர் என்ன சொல்றாருன்னா 400 கோடி வருஷமா இருக்கிறோம், இப்போ வந்து என்ன உள்ள அலையிற போகுது அப்படின்றாரு. அப்புறம் நம்ம கண்ணாடி போட்ட ஜிப்பா கிட்ட கேட்போம். ஹலோ Sir, are there any predictions that the Earth will end in 2012?
Well, the minds predicted that Earth will end in space, so the Earth will definitely end in 2012. இதுக்கு அவனே மேலு. இவரு என்ன சொல்றாருன்னா ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து மாயன்ஸ் தான் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து நல்லா சொல்லியிருக்காங்க, அதனால கண்டிப்பா நம்ம காலின்றாரு. நம்ம மறுபடியும் இந்த பஞ்சு மிட்டாய் தலைக்கிட்ட போவோம். சார், ஒன் மோர் கொஸ்டின் ஃபார் யூ. நம்மளுக்கு வந்து ஒன் மோர் கொஸ்டின். Sir, there is a planet called Nibiru that's been attacking in 2003. As the scientists told, we'll be ending our lives in 2003 by clashing a planet. Okay, what do you tell about that? These planets are observed landmarks. If they exist, we are witness to today, right? So these are false and fake news. இது முன்னாடி சொன்னது நல்லா இருந்துச்சு சார். இந்த என்னமோ சொல்றாருங்க, இந்த பிளானட் எக்ஸ் வந்து நம்மளை வந்து இடிக்க போகுது, அதனால நம்ம எல்லாம் காலி அப்படின்னாரு. ஆனா இந்த ஒரு டிகேடா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆனா இதுவரை எதுவும் கண்டுபிடிக்கல, அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்றாரு. அப்புறம் நம்ம கண்ணாடி பட்டு வச்சு பார்க்கிட்டு போவோம். Sir, first one more question for you, sir. There is a problem that the Earth will change its 180-degree shift. That is the polar shift of the magnetic field of the Earth. What do you tell about that? The magnetic field will be totally reduced, which will cause electric disturbance, and it will end the Earth. நல்லா சொன்னாரு. அப்புறம் இவரு என்ன சொல்றாருன்னா எர்த் வந்து நார்த் போல் சவுத் போல் வந்து நார்த் போல் அப்படியே மாறி மாறி தலைகீழியா சுத்துன்றாரு. இதுவரை நம்ம எல்லாம் தலைகீழியா தான் போகுது. இது வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். சார், I just need to conclude what you have to say about the end of the 2012. What I'm saying is absolute nonsense. The world is a safe place. என்ன அவரை திட்டுறாரு. So what do you say? It will definitely end. நடக்கும்ன்றீங்க. It will not end. நடக்காது. It will. நடக்கும். It will not end. அப்படியே அப்பா. It will end. டேய், இது ஏன்டா எடுக்கிறாரு? நிஜமாவே சூப்பராண்டா அவன். ஏத்திறாங்க. ஓகே. தண்ணி ஊத்துறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நின்னுட்டீங்க, நான் தூக்கி புடிச்சேன், கையெல்லாம் வலி. அப்படி முன்னாடி எடுக்க முடியாது அத. அவ்வளோ இது முடியும்னு பார்க்குறேன். ஸ்டாண்ட்ல போடாம முன்னாடி எடுக்க முடியாது கையில. So in short, we must learn to conserve our planet and treat it as our own. We must give back to our Mother Earth as we take from her. ஏய் புள்ள, உன்னை யார் இப்ப கூப்பிட்டாங்க? ஆனா ஓனா மைக்க தூக்கிட்டு வந்துடுற. நம்ம பசங்களுக்கு புரியா மாதிரி நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. மக்களே, மக்களே, நம்மெல்லாம் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த உலகம் அழியாது. இதோ இப்ப நம்ம சுந்தர் ஸ்டார் வராரு, உலராம கருத்து சொல்றாருன்னு பாப்போம். உலகம் அழிந்தோ இல்லையோ, இப்ப நான் அதை சொல்ல வரலங்க. யோ, அதான் நம்ம டாபிக். இதுதான் வர வெயிட் பண்றேன். ரெடியா என்ன போட்டுக்கோ. இல்ல ரெடியா. நம்மலாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்க, நம்மலாம் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேயா? மரம் வளர்க்க நம்ம வீட்டிலலாம் நல்லா மரம் வளர்க்கணும். பிளாஸ்டிக் பேக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணலாம். காட்டன் பேக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உலகம் கண்டிப்பா அழியாதுங்க. இதுதான் நான் சிம்பிளா சொல்ல வரேன். என்ன கரெக்டா? தேங்க்ஸ் பா. ஏமா பீட்ரு, மேல வந்து ஏதோ gift தராங்களாமா, நீ வாயேன். Thank you.